அவுஸ்பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். பார்ட் 30 இரண்டாம் பகுதி. ஜமாத்துடன் தொழுதல். தொழுகின்ற பலர் ஜமாத் தொழுகையை பேணுவதில்லை என்று இந்த நூலின் ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வலியுறுத்தியது போலவே ஜமாத் தொழுகையையும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். இந்த பகுதியில் 2 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவில் ஜமாத்துடன் தொழுவதின் பல நன்மைகளை பற்றியும், இரண்டாவது பிரிவில் ஜமாத் தொழுகை விடுவதால் விளையும் தீமைகள் பற்றியும் விளங்கி கூறப்படும். முதல் பிரிவு ஜமாத் தொழுகையின் பலன்கள். ஹதீஸ் 1. 27 மடங்கு உயர்வு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட 27 மடங்கு சிறந்தது. விளக்கம்: மனிதர்கள் நன்மையை பெறவே தொழுகிறார்கள். ஆகவே வீட்டில் தொழாமல் பள்ளிக்கு சென்று தொழுவதால் எந்த சிரமமும் இல்லை. அதனால் இந்த அளவு நன்மைகளும் கிடைக்கின்றன. ₹1க்கு 27 லாபம் கிடைத்தது என்றால் அதை யாராவது விடுவார்களா? ஆனால் தீனுடைய காரியங்களில் இவ்வளவு பெரிய லாபம் அசட்டை செய்யப்படுகிறது. இதன் காரணம் என்ன? நமது தீனை பற்றி அக்கறை இல்லை. மேலும் தீனுடைய லாபம் நமது லாபமாகவே தெரியவில்லை. உலக வியாபாரத்தில் ₹1க்கு 10 காசுகள் 10% லாபம் அடைவதற்காக நாள் முழுவதும் பாடுபடுகிறோம். ஆனால் மறுமையின் வியாபாரத்தில் 27 மடங்கு, அதாவது 2700% லாபம் கிடைக்கிறது. அதை அடைவது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஜமாத்துக்காக கடையை அடைத்து சென்றால் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகும் என்பது போன்ற காரணங்கள் கூறப்படுகின்றன. எனினும் அல்லாஹ்வின் கண்ணியமும் அவனது வாக்குறுதியின் மீது நம்பிக்கையும் அவன் அளிக்கும் அருட்கொடைகளின் மதிப்பும் யாருடைய உள்ளத்தில் நிறைந்துவிட்டதோ அவர் அர்த்தமற்ற இந்த காரணங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ரிஜாலும் லா துல்ஹிஹிம் திஜாரத்தோ வலா பைஹு அன் ஸிக்ரில்லாஹி, சிலருடைய வியாபாரமே கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும் அவர்களை திருப்பிவிடாது. 24:37 என்று கூறியுள்ளான். இந்த ஆயத்தின் முழு விளக்கமும் இந்நூலின் 3ஆம் பகுதியில் கூறப்படும். பாங்கு சப்தம் கேட்டபோது வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஸஹாபிகளின் நடைமுறை எவ்வாறு இருந்தது என்பது பற்றி ஸஹாபாக்களின் வரலாறுகள் என்ற நூலில் 5ஆம் பிரிவில் கூறப்பட்டுள்ளது. ஸாலிம் ஹத்தத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் வியாபாரம் செய்து வந்தார்கள். பாங்கு சப்தம் கேட்டவுடன் அவர்களின் நிறம் மாறி மஞ்சனித்து விடும். பதற்றம் அடைந்தவராக கடையை திறந்தபடியே விட்டுவிட்டு கீழ்காணும் கவிதையை பாடிக்கொண்டே சென்று விடுவார்கள். உனது அழைப்பாளர் அழைத்தால் நான் உடனே எழுந்து சென்று விடுகிறேன். உலகை வாழ வைக்கும் என் இறைவன் உயர்ந்தவன், ஓமை இல்லாதவன். அழைப்பாளர் அழைத்தால் மிக்க மகிழ்ச்சியுடன் வழிபடும் எண்ணத்துடன் இதே வந்தேன் மேன்மையாளனே என்றெண்ணியே அடியெடுத்து வைக்கிறேன். சஞ்சலமும் அச்சமும் எனது நிறத்தை மஞ்சனிக்க செய்கின்றன. இறைவன் கடமை மிஞ்சிவிடும், இதர வேலைகள் அஞ்சிவிடும். உன்னுடைய ஹக்கின் உண்மையின் மீது ஆணையாக உள்ளத்தின் இன்பம் உன்னை நினைப்பதிலே, நாவிற்கு இன்பம் வேறு திக்ர் நினைவிலே இல்லை. எப்போது காலம் நம்மை இணைக்குமோ இருப்பதே காதலின் இணைந்த இன்பம். கண்கள் உனது பேரழகின் ஒளியைக் கண்டால் கண்டவர் அன்பின் வேகத்தில் மடிந்திடுவார். அஃதன்றி அமைதி அடைய மாட்டார். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, பள்ளிவாசலிலே அதிகமாக தங்கி இருப்பவர்கள்
அதன் தூண்களாவார்கள். மலக்குகள் அவர்களுடன் இருக்கிறார்கள். அவர்கள் நோயுற்றால் மலக்குகள் அவர்களை விசாரிக்க வருகிறார்கள். அவர்கள் ஏதேனும் வேலைக்கு சென்றால் மலக்குகள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஹதீஸ் 2 ஓர் 8க்கு ஒரு நன்மை. தொடரும் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள். ஜமாத்துடன் தொழுதல் 31 பார்ட் போடுகிறேன். தொடர்ந்து படியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.